வணக்கம். இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எங்க டீமை பார்த்தீங்க இல்லையா, அவ்வளோ குவாய்ட்டா அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு டீம். ஐ ஹேட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் ஹியர். அண்ட் இது ஒரு பெரிய டீம் ஒர்க். எல்லாருமே ஃபுல் கம்ப்ளீட் ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் போட்டிருக்காங்க. அண்ட் இது தியேட்டர்ஸ்ல வருது, எல்லாரும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் லாஸ்ட் என்னோட ஃபேன்ஸ்க்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். வெரி ஸ்வீட். யூ கைஸ் ஆர் லைக் மை வாரியர்ஸ், மை சூப்பர் ஹீரோஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் லாட். வந்திருக்க பத்திரிகை அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர் அனைவருக்கும் முதற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சது நம்புறோம். தயவுசெய்து எல்லாரும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்களோட பொறுப்பு. கண்டிப்பா சேர்ப்பதை நம்புறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா ஒரு எமோஷ்னலான ஒரு மூமெண்டா இருந்திருக்கும் உங்க எல்லாருக்கும். பிகாஸ் ரெண்டு பாதியும் வேற வேற மாதிரியான ஒரு இதுல இருந்தனால கண்டிப்பா அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்டா எங்களுக்கு பட்டது ஒர்க் பண்றப்போ. உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கும்னு நம்புறோம். உங்க எல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் எங்களுக்கு சொல்லுங்க. டெஃபினட்டா வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் ப்ளீஸ் மக்கள் கிட்ட கொண்டு போய் கண்டிப்பா அந்த படத்தை சேருங்க. ஸோ வில் பி வெரி ஹாப்பி. தேங்க்யூ. தேங்க்ஸ். டைரக்டர் சார் செம்மையா பண்ணியிருக்காரு. கேமராமேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, பத்மேஷ் சாரும். அண்ட் ஹோல் டீமாகவே நாங்கள் எல்லாமே ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கோம். அண்ட் இன்க்ளூடிங் ஈச் அண்ட் எவ்ரி காஸ்ட், எவ்ரிபடி எல்லாருமே அவங்கவுங்க ஹார்ட் அண்ட் சோல் கொடுத்து இந்த படத்துக்காக வேலை பண்ணியிருக்காங்க. டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அவுட்புட். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பரபரப்பாக பார்க்குற அளவுக்கு இந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். ப்ளீஸ் டூ வாட்ச் த ஃபிலிம். தேங்க்யூ. அந்த படத்தை கலை எனக்கு வாய்ப்பு தந்த நம்ம இயக்குனராக இருக்கணும். எனக்கு கேமராமேன்ஸ் எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. டைரக்டரும் கேமராஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதனால் என்னால் எவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ண முடியுமோ அந்த அளவு நான் ஒர்க் கொடுத்துருக்கேன். படம் நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். நீங்கள் தான் எல்லாமே எல்லார்கிட்டே கொண்டு போய் நல்லபடியாக சேர்க்கணும். அதோட நம்ம அனைவருக்கும் ரொம்ப நன்றி. எங்களோட அந்த ஒரு படைப்பை மக்களிடையே கொண்டு செல்வதற்கு உங்களுடைய வேல்யூபிள் டைமை எங்களுக்காக கொடுத்து எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் சொல்லக்கூடிய பாராட்டுகளையும் நீங்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்களையும் ரொம்ப தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு எங்களுடைய அடுத்த பணிக்கு அது ஒரு சிறப்பான ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்களை எல்லாருக்கும் மறுபடியும் இந்த நன்றியை சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய எழுதுங்க, நல்ல விஷயங்கள் எழுதுங்க. பார்த்துருப்பீங்க, என்னென்ன பிடிச்சதோ அதை பற்றி நிறைய பேசுங்க. தேங்க்யூ. இல்ல சார், நமக்கு ஒரு பரபரப்பு வேணுங்கிறதுக்காக சார் வச்சேன். சிஎம் வரைக்கும் போகணும். அங்க சிஎம் உயர்த்திருக்கீங்க. சிஎம் வேணும் சார். சிஎம் வரைக்கும் போகணும் அருண் பண்ணி சொல்றாரு. ஆமா சார். ஆமா அது ஆமா சார். அது எல்லாம் இல்ல சார், நமக்கு ஒரு பெரிய இடத்துல இருந்து வந்தா ஒரு பரபரப்பு ஜாஸ்தியாக இருக்காங்க சார். வேற ஒண்ணு இல்லை சார். ஆமா சார். ஆமா சார். ஆமா சார். ஆமா. அப்புறம் மேடம் வந்து நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாருமே நான் வந்து மேடம் வந்து கண்டிஷன் போட்டாங்களோ, நான் போலீஸ் காஸ்டியூம் போட மாட்டேன். ஐயோ, போலீஸ் காஸ்டியூம் போட்டு ரொம்ப கெஞ்சி எனக்கு ஒரே ஒரு ஷாட் கொடுத்தாங்க. இன்விடேஷன் கொடுக்கிறதுக்காக உள்ள வராங்க. கல்யாணமாவது நடந்துதா? இல்ல சார். அதுக்கப்புறம் நட்டி சார் சொல்லிட்டு போறாருல, கல்யாணத்துக்கு வர முடியாது சொல்லிட்டு போறாருல. கிளைமேக்ஸ்ல காஸ்டியூமோட வருவாங்களே சார். புடவை இந்த மாதிரி புடவை வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அடுத்த படத்துல பண்ணிடலாம் சார். ஆமா சார். இல்ல சார், நம்ம அப்படி இல்லை சார். அவங்களுமே வந்து ஒரு அவங்க சொல்லுவாங்க சார், பப்புக்கு போற பொண்ணு தப்பான பொண்ணுன்னு கேட்கறாங்க சார். அவங்களே சேஃப்டி இல்லாம எப்படி சார் தப்பு இருக்குது? சேஃப்டி எல்லாம் கண்டிப்பா எல்லாத்துக்கும் இருக்கு சார். நம்ம பாக்குற விதம் தான் சார். சுதந்திரத்தை கொடுக்குறோம், அவங்க எப்படி சுதந்திரத்தை யூஸ் பண்றாங்க இல்லைங்கிறது தான் சார். சரிங்க சார். போலீஸ் நினைச்சா எதுவும் சாதிக்கலாம் போகுது. மினிஸ்டர் சொன்னாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அஜித்குமார் கொலை, நவீன் கொலையில இந்த மாதிரியான கேஸ் தான் நடந்துச்சு. இப்போ ஒரு சாமானியன் வந்து காவல்துறை எதிர்த்து எதுவும் கேட்க முடியும். நீங்க அதை வச்சு தான் பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கீங்களா? இல்லை சார், டெய்லி நடக்கிற இன்சிடென்ட் வச்சு நம்ம ஸ்கிரீன் பிளே பண்ணா எப்படி இருக்குன்னு சொல்லி தான் சார் பண்ணோம். வேற ஒன்றும் இல்லை சார். இந்த வாரம் வந்து பெரிய படங்கள் எதுவும் வரல. சந்தோஷம். உங்க படம் ஓகே தான். நல்லது சார். ஆனா சில படங்கள் வந்து நல்லா வரும், ஆனா ப்ரமோஷன் பண்ணாம அப்படியே இருக்கிறாங்க. தேட்டர் உள்ள கூட போவாரு. அதே ரீசன் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது நினைக்கலாம். இப்போ நீங்க இருக்க சார், உங்களோட பெரிய ப்ரமோஷன் என்ன சார் வேணும்? நீங்க பண்ற ப்ரமோஷனோட எங்களுக்கு என்ன சார் ப்ரமோஷன்? நீங்க
தயவுசெய்து கொண்டு போங்க சார், அதுவே பெரிய ப்ரொமோஷன். பாத்தே பக்கத்துல வச்சிருக்கீங்க. அதான் சார். சில படங்கள் வந்து போன வாரம் கூட ஒரு படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளோ செகண்ட் ஹாஃப் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஆனால் நீங்கள் அதை விட செகண்ட் ஹாஃப் இன்னும் கிரிப்பாக கொடுத்துருக்கீங்க. இது எப்படி ஒரு டீம் ஒர்க்கா இல்லை நீங்கள் மட்டும்? ஏன்னா இப்போல்லாம் இந்த மாதிரி டிஸ்கஷன் இதெல்லாம் பெருசாக டேரக்டராக நான் தான் அப்படின்ற மாதிரி இல்லை சார், டீம் ஒர்க் தான் சார். நம்ம டீம் நீங்கள் நட்டை கூட இருந்தீங்க. அப்புறம் இன்னைக்கு இன்னொரு ஆமாம் சார், ஆமாம் சார். நம்ம இவர் கூட வந்து ரவிமரியா கூட ஆமாம் சார். அந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து தான் அப்படி ஒரு ஸ்கிரிப்ட். இல்லை சார், நானும் பத்மேசன் கேமராமேன் அவரும் சேர்ந்து எல்லாமே ஃபுல்லாக சேர்ந்து அதுக்கப்புறம் டீம் எல்லாமே சேர்ந்து கேமராமேன் நீங்களும் சேர்ந்து. ஆமாம் எல்லாமே சார். கேமரா ஒர்க் பிரமாதமாக இருந்தது சார். வாங்க சார், வாங்க. என்னடா ஒரு படம் பண்றோம், ஃபேஷன் குவாரியே எங்களுக்கு போய் இருந்தாலும் பிரமாதமா இருக்கு. அந்த ஃபீல் இல்லையா உங்களுக்கு? ஒரு டூயட் கேட்னு கூட வெளியில கூட்டு போலியா? அப்படி இந்த படத்துக்குள்ள அவர் நம்ம ஒரு கதையை ரெடி பண்ணும்போது ஒரு ஒரு மீடியமா ஒரு சின்ன காம்பேக்டான பட்ஜெட்ல பண்ணணும் அப்படின்னும் போதே ஒரு சிங்கிள் லொகேஷன் இருந்தா அது நல்லா இருக்குன்ற ஒரு பேட்டர்னு. அந்த சிங்கிள் லொகேஷன் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சேலஞ்ச் என்னன்னா, அந்த சிங்கிள் லொகேஷன் போர் அடிக்க கூடாது. அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம்? அதுல நீங்க கேட்டீங்கல்ல, அவங்களுக்கு ஏன் காஸ்டியூம் வந்து கொடுக்கல, எல்லாரும் போலீஸ் காஸ்டியூமோட நிற்கும் போது இன்னொரு காஸ்டியூம் இருந்தா அது எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுக்கப்புறம் நம்ம அந்த நீங்க பார்த்ததுல தெரியும், கேமராவே மேக்சிமம் அந்த போலீஸ் ஸ்டேஷனை விட்டு நான் வெளியவே வந்திருக்க மாட்டேன். அந்த பையன் வெளியே வரும்போது தான் கேமராவை நான் வெளியே, அந்த மக்கள் வந்து அந்த இடத்துல எப்படி உள்ள அடைஞ்சிருந்தா அவங்களோட மனநிலை எனக்கு வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்கணும்னு அப்படின்ற ஒரு பேட்டர்னையும் அதுல வந்து கொஞ்சம் செட் பண்ணியிருப்போம். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சம் எங்களால் அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை மேக்ஸிமம் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறது. அருண் பாண்டியன் சார்ன்னும் போது ஒரு பாயிண்ட்ல வந்து நமக்கு ஒரு ரிட்டையர்ட் பாம்ப் ஸ்குவாட்னு சொல்லும்போது ஒரு பிலீவபிலிட்டி இருக்கணும், ஒரு வில்லனா இருப்பாரோன்ற ஒரு பிலீவபிலிட்டி இருக்கணும். இது எல்லாத்தையும் அவரை பார்த்து ஒரு சல்யூட் அடிக்கிற அந்த அதுக்கும் ஒரு பிசிக்காவும் எல்லாமே எனக்கு வந்து ஒரு பேரண்டாவும் ஒரு ஸ்ட்ராங் பேரண்டாவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அது சூஸ் பண்ணோம். நட்டி சார் யூஸ்வலா நம்மளோட போலீஸ் அருண் பாண்டியன் சார் ஜெர்மனி போயிருக்காரு சார். எல்லா இன்டர்வியூக்கெல்லாம் எல்லாமே வந்தாங்க, ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஜெர்மனி போயிருக்காரு, மற்ற இன்டர்வியூ எல்லாமே வந்தாங்க. நட்டி சார் இப்போ ஷூட்டிங் முடிச்சு வந்துட்டு இருக்காங்க. மற்றபடி வரக்கூடாதுலாம் இன்னுமே இல்லை, ஏன்னா குரு தான். மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. போலீஸ் ஸ்டோரியா இருந்தாலும் மியூசிக் கேமரா எல்லாமே பிரமாதம். ரொம்ப குழந்தை சாங் ரொம்ப நல்லா இருந்தது. ஹலோ சார். அந்த சாங் எதுவும் ஃபுல்லாவே கொடுத்துருக்கலாமே, கொஞ்ச நேரத்துல முடிச்சுட்டீங்க. நான் கொடுத்தேன் சார், அது கொடுத்துருந்தோம். அது லென்த்துக்காக கொஞ்சம் இன்னும் வந்து எடிட்டர் எல்லாருமே ஈக்குவல் கேரக்டர் தான் சார். எல்லாருமே ஈக்குவல் இல்ல சார். அப்படிங்களா? அது நாங்க இப்ப ரெக்டிஃபை பண்றோம் சார். இப்போ ஆமா இல்ல, ஏன்னா அதுக்கு முன்னாடி சீன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டவுனா இருக்கிறனால அதே லெவல்ல மெயின்டைன் பண்ணி நாங்க மிக்ஸ் பண்ணோம். அது பட் அதுக்கு நாங்க டெக்னிக்கலா இப்போ நாங்க மாத்திடுவோம் சார், நாளைக்கு ரிலீஸுக்கு முன்னாடி. கண்டிப்பா சார். படம் முழுக்க எந்த சீன் காமிச்சாலும் யூனிஃபார்ம் கூட காமிச்சு. ஆமா சார். மேடம் பிக் பாஸ் மேடம் வந்து சார் யூனிஃபார்மோ இருக்கவே மாட்டாங்க. ஆமா சார். கடைசியா ஒரு யூனிஃபார்ம் கழட்டாங்க, இவங்க யூனிஃபார்மோட இருக்காங்க. ஆமா சார். எந்த ட்ரிக்ஸ்ல எடுத்தீங்க சார்? நான் இன்விடேஷன் கொடுக்க வந்தேன் சார். நான் வந்துட்டு லீவ்ல இருக்கேன் ஆக்சுவலா. நட்டி சாருமே வேற காஸ்டியூம் இருக்குமா சார்? குழந்தையோட இருக்கும்போது அவங்க காஸ்டியூம் இருக்கு சார். காஸ்டியூம் இருக்கு சார். தயவுசெய்து ப்ளீஸ் சார், எல்லாம் கொஞ்சம் தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க அவர் சொன்ன மாதிரி பப்ளிசிட்டி கிடைக்கணும். நீங்க கொடுக்குற பப்ளிசிட்டியோட வேற பப்ளிசிட்டி தேவையில்லை நம்புறேன். ப்ளீஸ் சார் சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். இல்ல சார், ஐடியா அவங்க சொன்னா பண்ணிடலாம் சார். செகண்ட் பார்ட் எடுத்துறோமா? யாரிட பார்த்து பேட்ச் போட்டுறோமா சார்? தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். என் பெயர் முதல்வன் பக்தி, திரைப்பட நடிகர், தொலைக்காட்சி நடிகர், விமர்சகர். இந்த படம் ரொம்ப அப்படியே மெய்மறக்க வச்சிடுது. அதாவது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர்னா இப்படிதான் இருக்கும். எதிர்பாராத ஒரு சஸ்பென்ஸ். தர்மத்தின் வாழ்வதனை சோதுக்கவும் தர்மம் மறுபடி வெல்லும்னு சொல்லுவாங்க. அது கரெக்டா அது பொருத்தமா இருக்கு. இந்த படத்தினுடைய முடிவு ரொம்ப அருமையா இருக்கு. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. என்ன நடக்க போதும் அப்படியே ஆளுநர் எதிர்ப்பு டைம் போனதே தெரியல. அவ்வளவு பிரமாதமா இருக்கு இந்த படம். எல்லாரும் இந்த மாதிரி பட்ஜெட் படங்களை பார்த்து ஊக்குவிக்கணும். அப்பதான் சினிமா உலகம் உருப்படும் என்னுடைய உண்மையான தாழ்மையான கருத்து.
இயக்குநர்களுக்கும் நடிகர்களுக்கும் எடிட்டர் முக்கியமாக ஃபோட்டோகிராஃபி எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.